இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையால நெறைய பேரு மூட்டு வலி, கை, கால் குடைச்சல், பாத வலி, உடல் சூடு, வயிறு உப்புசம், செரிமான கோளாறு, சர்க்கரை பிரச்சனை இதனால அதிகமா அவஸ்தைப்பட்டுட்டு வராங்க. இதற்கு பக்கவிளைவு இல்லாத ஒரு இயற்கையான வழி தேடுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். ரொம்ப ஈஸியா செய்யலாம். எல்லாருமே தாராளமா பயன்படுத்தலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டூ ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை செய்யுங்க. ஒரு கிளாஸ் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க. 200 ml அளவுக்கு இருந்தால் போதும். இதில் ஒரு ஸ்பூன் தனியா அதாவது கொத்தமல்லி விதை, கூடவே அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ காலையில் இந்த தண்ணீரை வடிகட்டிட்டு வெறும் வயிற்றுல அப்படியே குடிக்கலாம். சில பேர் சில்லுன்னு குடிக்க முடியாதவங்க இதை வடிகட்டாமல் ஒரு பாத்திரத்தில் முதல்ல சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த பிறகு வடிகட்டிட்டு மிதமான சூட்டுக்கு வந்த பிறகு குடிக்கலாம். இதில் உப்பு, தேன் அது மாதிரிலாம் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. வாரத்தில் ஒரு 3 முறை 4 முறை தொடர்ந்து குடிக்கும்பொழுது நல்ல ஒரு பலன் தெரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு 2 நாள் குடிக்கும் போதே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் உங்கள் உடம்புல தெரிய ஆரம்பிக்கும். இது முதல்ல செய்கிற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயிறு நல்லா சுத்தமடைய செய்யும். உடம்புல தங்கியிருக்கக்கூடிய கெட்ட நீரை வெளியேற்றும். ரத்தத்தை நல்லா சுத்தமடைய செய்யும். உடலில் இருக்கக்கூடிய அந்த வீக்கத்தை குறைத்து மூட்டு வலியை குறைக்க உதவுது. உடல் சூட்டை சமநிலைப்படுத்தி செரிமானத்தை நல்ல சீராக்கும். வெந்தயம் இரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்த உதவுது. நீரிழிவு இருக்கிறவங்க இதை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. சீரகம் வயிற்றுப்புண், வாயு பிரச்சனை இதை எல்லாத்தையுமே குறைத்து உடலை லேசாக வச்சிருக்கிறதுக்கு உதவியா இருக்கு. இந்த தண்ணீரை நீங்க வாரத்துல ஒரு 3 முறை 4 முறை குடிக்கும்போது உடல் நல்ல சுறுசுறுப்பாக இயங்கும். நோய் எதிர்ப்பு சக்தியும் பல மடங்கு அதிகரிக்கும். உங்களுக்கு மருந்து மாத்திரை மேலெல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லை, எளிமையான தீர்வு தேடுறீங்க அப்படின்னா இதை ஒரு தினசரி பழக்கமா மாத்திக்கலாம். இது நம்ம நார்மலா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படுத்தாது. பொதுவாகவே நம்மளுடைய வயிறு சுத்தமா இருந்தாலே நம்மளுடைய ரத்தமும் நல்லா சுத்தமா இருக்கும். கெட்ட கொழுப்பும் உடம்புல தங்காது. இந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கும்போது முதல்ல உங்களுடைய வயிறை சுத்தப்படுத்தும். வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த வாயுக்களை கரைத்து வெளியேற்றும். கெட்ட கொழுப்பையும் கரைத்து வெளியேற்றும். தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளையும் கரைத்து வெளியேற்றும். அவ்வளோ ஒரு அருமையான மருத்துவ குணம் நிறைந்த தண்ணீர் இது. பிசிஓடி, தைராய்டு இருக்கிறவங்களும் தாராளமாக குடிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.